சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி யோசிக்கிறாங்க. மனோஜும் ஹரிணியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜயா எப்படியாவது மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயா நினைக்கிறது நடக்கவே கூடாது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அதனால் ரோகிணியும் மனோஜும் அங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு கிளம்பி போனப்போ ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க ஹரிணி. அந்த சமயம் உதவி செய்ய வராங்க ரோகிணி. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மனோஜுக்கும் ஹரிணிக்கும் நிச்சயம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் விஜயா தானே. இப்போவே ஹரிணிக்கிட்ட பேசி அவங்க நம்மளை தேடி வர மாதிரி செய்யணும் அப்படின்னு ஹரிணிக்கு உதவி செய்கிற மாதிரி ரோகிணி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே பார்லரில் வேலை பார்க்குறேன், நீங்கள் எப்போ வேணும்னாலும் என்னை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜ் ஹரிணி இப்போ பரவாயில்லையான்னு சொல்லும்போது, இப்போ தான் ஒருத்தவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க மனோஜ், நான் முதல்ல வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்காக தான் சொன்னேன் நம்ம கார்லேயே வரலான்னு. நீங்கள் தான் காரில் வர வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வெளியூரில் இருந்தேன்ல, அப்போ என்னுடைய பிஸ்னஸை நான் தான் பார்த்துப்பேன், எல்லா இடத்துக்கும் நான் தனியாக தான் போவேன், ஆனால் இங்கே என்னால் எங்கேயுமே வர முடியல. பரவாயில்ல மனோஜ், இன்னொரு முறை நம்ம வேறு எங்கேயாவது போகலாம், இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டுக்கு கிளம்பட்டுமான்னு சொல்கிறாங்க. என்ன ஹரிணி, ஆசையாக உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் நடந்துருச்சு, சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாமே, யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹரிணி, நானே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ் நான் கிளம்புறேன், உங்களுக்கு கடையில் நிறைய வேலை இருக்கும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹரிணி. ஹரிணி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹரிணிக்கிட்ட அவங்களோட அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ஹரிணி எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது, மனோஜை பார்த்து பேசலாமேன்னு போயிருந்தேன், இங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப முடியல, அதான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ் மாப்பிள்ளையை பார்த்தியாம்மா, பேசுனியா, என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது, இல்லை மனோஜோட கடை ரொம்ப நல்லா இருக்குது, நானும் பார்த்தேன், பெரிய கடைக்கு ஓனராக இருக்காரு மனோஜ், பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, இதே மாதிரி இன்னொரு கடையும் ஆரம்பிக்க போகிறாரா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, மனோஜோட திறமையால தான் மனோஜ் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காருன்னு தெரிய வருது, மனோஜ் நிறைய படிச்சிருக்காரு, பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறாரு, உனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னுடைய எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்க போகிறது மனோஜ் தானே அப்படின்னு ஹரிணிக்கிட்ட அவங்க அப்பா சொல்லும்போது, ஆமாப்பா, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஹரிணி. சரி ஹரிணி, ஏற்கனவே மனோஜை பார்த்துட்டு வந்திருக்க, ரொம்ப முடியலன்னு சொல்கிறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது, இன்றைக்கி யாருன்னே தெரியல, எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தப்போ ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க, அவங்க பார்லரில் வேலை பார்க்குறாங்களாம், நாளைக்கு அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்லும்போது, எதுக்காகன்னு கேட்குறாங்க. இல்லை இங்கே வந்ததுக்கப்புறமா நான் பெருசாக பார்லருக்கு போகவே இல்லை, ஆனால் அவங்க பார்லரில் வேலை பார்க்குறதுனால எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யும்போது மேக்கப்போட அவங்களே வர வைக்கலாம்ல, அதான் பார்லரில் போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹரிணி. சரி ஹரிணி, இப்போ ரெஸ்ட் எடு, நாளைக்கு அவங்கள போய் பாருன்னு சொல்கிறாங்க ஹரிணியோட அம்மா. ரோகிணியை தான் அவங்க பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஹரிணி. விஜயா மனோஜ் கிட்ட பேசும்போது, என்ன மனோஜ், பேசாமல் ஹரிணியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, நானே என் மருமக ஹரிணிக்கு தேவையானதெல்லாம் கேட்டு சமைச்சு கொடுத்துருப்பேன்ல, ஹரிணிக்கு என்ன பிடிக்குமோ நானே சமைச்சு கொடுத்துருப்பேன், நீ எதுக்காக அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு போனேன், அதனால தான் ஹரிணி ரொம்ப முடியலன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு மட்டும் தெரியுமாம்மா இப்படிலாம் நடக்கணும், என்ன செய்யறது, நானும் சந்தோஷமாக ஹரிணியை காரில் கூப்பிட்டு போகலாம், ஹரிணிக்கு எங்கே போகணும்னு தோணுதோ எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஹரிணி காரில் போக வேண்டான்னு சொன்னதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஹரிணி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க தெரியுமா, ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஹரிணியை வீட்டுக்கு வர வைக்கணுமா, நீங்களே ஹரிணிக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கணும், ஹரிணியும் நானும் சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, மனோஜ் அதான் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க போகுதுல்ல, கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன, நீ வெளியூருக்கு ஹரிணியை கூப்பிட்டு போகலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்லும்போது, அம்மா அது மட்டும் இல்லை, ஹரிணி இன்னைக்கு கடைக்கு வந்தப்போ நம்ம கடையெல்லாம் பார்த்து கடை ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கீங்களான்னு கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா, என்னதான் ரோகிணி எனக்கு நிறைய பிரச்சனை செஞ்சாலும் ரோகிணியால் தானம்மா இப்போ அந்த கடைக்கு ஓனராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லைம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படிலாம் பேசாத மனோஜ், ரோகிணியை பற்றி மறுபடியும் என் முன்னாடி பேசாத, ஏன்னா உங்கள் அப்பாவோட 27 லட்ச ரூபா பணம் இல்லைன்னா ரோகிணி யோசித்து அந்த பணத்தை எங்களுக்கு தரக்கூடாதுன்னு உங்ககிட்ட பேசியிருப்பாளா,
இல்லை அந்த பணத்தை வச்சு கடைய ஆரம்பிக்கலான்னு ரோகிணி யோசனை சொல்லியிருப்பாளா? இல்லைல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு ரோகிணியை பற்றி பேசிகிட்டு இருக்க? உங்கள் அப்பாவோட பணம் 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் கடைய ஆரம்பிச்சிருக்க. மறுபடியும் ரோகிணி தான் உதவி செஞ்சான்னு என்கிட்ட பேசாத. இதே மாதிரி ஹரிணி கிட்ட பேசினா ஹரிணி உன்னை பற்றி என்ன யோசிப்பா அப்படின்னு விஜயா சொல்லும்போது, ஆமாம்மா, நான் தான் புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. இனி ரோகிணியை பற்றி நான் பேசவே மாட்டேன். ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹரிணி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் என் கடைக்கு வருது, எனக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா, இங்கே ஹரிணிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேம்மா, இதே மாதிரி இன்னொரு பெரிய கடையை ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் தான் அந்த கடைக்கு ஓனராக இருக்க போகிறீங்கன்னு சொன்னதை கேட்டு ஹரிணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படிலாம் நடக்கும்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், கண்டிப்பாக நடக்கும். என்ன, இப்போ வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சுன்னா மறுபடியும் நீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு நானே உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, ஆனால் அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லையேம்மா. வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக வாங்கிடலாமா? எனக்கும் ஹரிணிக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மாமனாருடைய பிஸ்னஸை நான் தானே பார்த்துக்க போகிறேன். அதனால் எனக்கு நல்ல வருமானம் வரும். நம்ம வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக திருப்பி வாங்கி தந்துடுவேம்மா, கவலைப்படாமல் இருங்கம்மா. அம்மா, இப்போ வீட்டு பத்திரத்தை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கேன். நீ சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துரு மனோஜ். அப்போ தான் உங்கள் அப்பாவுக்கும் மனோஜுக்கும் இந்த உண்மை தெரிய வராது அப்படின்னு விஜயா சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் தெரியாதாம்மா. இருந்தாலும் புது கடை ஆரம்பிக்கிறதுக்காக நான் இடம் பார்க்க போகிறேன். சீக்கிரமாக இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கணுமா? அப்போ தான் இங்கே என் மேலே என் மாமனார் வீட்டில் எல்லாரும் ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க, என்னை ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹரிணியும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு நிறையா வந்து உதவி செய்வாங்க. இப்படி நான் புது பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னா, புது கடைக்கு ஓனர் ஆனேன்னா, என் மாமனாரும் மாமியாரும் என்னை பாராட்டி பேசுவாங்கல்லம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு மனோஜ். மனோஜ், அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுமே. இப்போ உனக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் வேறு செய்யணும். இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். புது கடை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய தான் போகிறேன். நான் வேற ஹரிணிக்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் எந்த ஏற்பாடையும் செய்யலைன்னா ஹரிணி என்னை பற்றி என்னம்மா யோசிப்பாங்க? நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு கிளம்பி வராரு. அங்கே வந்த உடனே இங்கே பிஏ ஜீவா வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, மனோஜ் சார், நேற்று இங்கே ஹரிணி வந்திருந்தாங்க. ஹரிணிக்கிட்ட நாங்கள் புதுசாக இதே மாதிரி புது கடை ஆரம்பிக்க போகிறோன்னு வேற சொன்னீங்களே, நீங்கள் உண்மையை தான் பேசுனீங்களா, இல்லை ஹரிணிக்காக இப்படிலாம் பேசுனீங்களான்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறீங்க? நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நான் இதே மாதிரி புது கடை ஆரம்பிக்க தான் போகிறேன், என்ன நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மனோஜ். இல்லை சார், ஏற்கனவே நம்ம கடைக்கு எந்த கஸ்டமரும் வரதில்ல, சரியாக எந்த வருமானமும் வரலன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கே அப்பப்போ சம்பள பணம் கொடுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை சரியாக தரவும் மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இன்னொரு கடை நீங்கள் ஆரம்பிக்க போகிறது உண்மையா என்னன்னு யோசிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜோட ஃப்ரெண்டு, ஆமாம் அப்பா மனோஜ், நீ முதல்ல எங்களுக்கு சம்பள பணத்தை சரியாக கொடு, அதுக்கப்புறமா நீ கடையை ஆரம்பிக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஹரிணி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ஹரிணி வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை பாராட்டி பேசணுன்றதுக்காக நீ வந்து எங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம இருக்காத. நீ கடை ஆரம்பித்தாலும் சந்தோஷம்தான், ஆனாலும் எங்களுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை நீ சரியாக தந்துட்டனா மனோஜ், நாங்கள் கேள்வி கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? புது கடை ஆரம்பித்தாலும் அந்த கடையும் நீங்கள் தானே பார்த்துக்க போகிறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஹரிணி கிட்ட சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக புது கடை ஆரம்பிக்க தான் போகிறேன், பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ். மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, டீலர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பேசி நான் வந்து பொருளெல்லாம் சரியாக அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கணும். பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா புது கடையை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு தேவையான பொருளை அனுப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். மனோஜ் அங்கே டீலர்ஸ் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. நீங்கள் வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அதே மாதிரி சரியாக பொருளெல்லாம் அனுப்பி வச்சிருவேன்னு சொன்ன உடனே அங்கே டீலர்ஸ் வந்து மனோஜ் வந்து பொருளெல்லாம் சரியாக அனுப்புறதுக்காக பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கின மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியோ நான் சொன்னதெல்லாம் அப்படியே உண்மைன்னு நம்பிட்டாங்க, அதனால் கேட்ட உடனே பணம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கு பொருளை அனுப்ப போகிறதில்ல, ஏன்னா புது கடை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை தான் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மனோஜோட ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் செய்கிறதால மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராரு. புது கடை ஆரம்பிக்க போகிறத பற்றி பேசுகிறாரு. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக இந்த புது கடையை ஆரம்பிக்கணும், ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் ஹரிணி கிட்ட வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், புது கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இப்போ வந்து புது கடை ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சரி மனோஜ், நீங்கள் இப்போ பேசியிருக்கீங்கல்ல,
நான் வந்து நீங்கள் புது கடை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன உடனே மனோஜ் யோசிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு மட்டும் சரியாக வந்து புது கடை ஆரம்பிக்க உதவி செஞ்சால் என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். இனி சீக்கிரமாகவே புது கடைக்கு நான் ஓனர் ஆக போகிறேன். எனக்குன்னு பெரிய பிஸ்னஸ்லாம் கிடைக்க போகுது. பெரிய பெரிய ஆர்டர்லாம் வரப்போகுது. அப்புறம் என்ன, ஹரிணி என்னை புரிஞ்சுப்பாங்க. எனக்கு சீக்கிரமாக என் அம்மாவும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்னு மனோஜ் வந்து நான் நினைக்கிறது எல்லாமே இப்போ தான் ரொம்ப நல்லபடியாக நடக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு மனோஜ். மீனா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சந்திரா மீனா என்னாச்சுன்னு கேட்கும்போது, அம்மா சத்யா எங்கம்மா, சத்யா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா என்னாச்சுன்னு சொல்லு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நீ முதல்ல வந்து சாப்பிடு, அதுக்கப்புறமா சத்யா கிட்ட பேசிக்கலாம். சத்யா ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கான், இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது, இனி சத்யா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, இப்போ தான் வந்து சத்யா நல்லா படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போயிருக்கான்னு நீயே சத்யாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசின, சத்யாவை ரொம்ப பாராட்டி பேசின. இப்போ நான் இப்படி பேசுகிற? அங்கே வேலைக்கு போகலன்னா அப்புறம் சத்யா எங்கே வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற? அந்த கம்பெனியில் சத்யா தான் பொறுப்பாக வேலையை ரொம்ப நல்லா பார்க்குறான்னு அங்கே வந்து சத்யாவோட கம்பெனி ஓனர் ரேகா எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வந்து சத்யாவை ரொம்பவே பாராட்டி பேசுவாங்க. இப்போ என்ன மீனா இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, போதுமா, இதுக்கு மேலே என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, சத்யா வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எதுக்கு மீனா இப்படி பேசுகிறா, ஒன்றுமே புரியலன்னு யோசிக்கிறாங்க சந்திரா. அந்த சமயம் வீட்டுக்கு வராரு சத்யா. அக்கா அப்படின்னு சொல்லும்போது, பேசாத சத்யா, நீ வந்து ரேகாவை கூப்பிட்டு வந்து நீ சொன்ன உண்மையை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா? நீயும் ரேகாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரேகா வேற யாரும் இல்லை, சிந்தாமணியோட பொண்ணுதான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னால் எப்படி சரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு மீனா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் சந்திராவுக்கு உண்மை என்னன்னு தெரிய வருது. மீனா என்ன சொல்கிற? ரேகா சிந்தாமணியோட பொண்ணா? சத்யா இதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது, அம்மா எனக்கே இந்த உண்மை இப்போதாம்மா தெரியும். அக்கா கிட்ட இந்த உண்மையை சொல்லலாமேன்னு மீனா அக்கா, முத்துமாமான்னு எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிட்டேன். ஆனால் மீனா அக்கா ரொம்ப கோவப்படுறாங்க. நானும் வந்து இங்கே ரேகா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன். இந்த உண்மையை நீ ஏற்கனவே சொல்லியிருந்தா, முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக உன்னை நான் விரும்பியிருக்க மாட்டேன், உங்ககிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னம்மா செய்கிறது, இப்போ நான் வந்து உண்மையாகவே ரேகாவை விரும்புகிறேன். மீனாக்கா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சத்யா பேச ஆரம்பிக்கும் போதும், போதும் சத்யா, அப்போ இப்போவும் நீ என் பேச்சை கேட்க மாட்ட, உன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்க, ரேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்படின்னு மீனா சொல்லும்போது, அக்கா என்ன செய்யனே தெரியல, ரேகா ரொம்ப பாவம். இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவும் அப்பாவும் ரேகாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதில்ல. ரேகா தனியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸை தனியாக பார்த்துக்கிறாங்க. ரேகாவுக்கு நிறைய திறமை இருக்குது. ரேகா என்னை நம்புகிறாங்க, நம்ம வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருப்பாங்க, பொறுப்பான மருமகளாக இருப்பாங்க. ஆனால் சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அக்கா நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது சிந்தாமணி பிரச்சனை செய்ய வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். ரேகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு வந்து நானும் நினைக்கிறேன். ரேகா மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ரேகாவும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ரேகாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சத்யா. உடனே சந்திரா ரொம்ப கோவமாக சத்யாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க சத்யா, இவ்வளோ நேரம் மீனா வந்து பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. சத்யா கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லும்போது கூட என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தேன். இப்போ தான் தெளிவாக புரியுது. ரேகா சிந்தாமணியோட பொண்ணு. அவங்க நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரதெல்லாம் நீ வேணா யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் அப்படி அவங்க மருமகளாக வந்தால் நிறைய பிரச்சனை வரும். ரேகாவோட அம்மா சிந்தாமணியால் மட்டும் இல்லை, ரேகாவோட அப்பாவாலையும் பிரச்சனை வரும். ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நம்ம வீட்டு மருமகளா எப்படி நம்ம வீட்டில் அவங்க இருக்க முடியும்? உனக்கே தெரியும் நம்ம எத்தனை வருஷமாக இங்கே இருக்கோன்னு. நமக்குன்னு வந்து வீடு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கிறோன்னா அவங்க இங்கே வந்து தங்க முடியாது. அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. நீ இப்போ தான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்க. நீ வந்து உன்னுடைய வேலையை பார்க்காம இங்கே வந்து கம்பெனியோட ஓனர் ரேகாவை விரும்புகிறேன்னு சொல்கிற. இதெல்லாம் ரேகாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். மீனா சொல்கிறது சரிதானே? மீனா உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. சிந்தாமணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என் பொண்ணு மீனா என்ன யோசித்தாலும் சரியாக தான் இருக்கும். இப்போ நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக மீனாவே எதிர்த்து பேசுறியா, இல்லை ரேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இப்படி வந்து பேச போறியா சத்யா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மீனாக்கா தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கண்ணா, நீங்களும் இப்படி பேசுகிறீங்களேம்மா. எனக்கு தெரியாதா சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு? ஆனால் நீங்கள் எல்லாரும் என் பக்கம் இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணால் சிந்தாமணி பிரச்சனை செஞ்சாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்ல. உண்மையாகவே நான் ரேகாவை விரும்புகிறேன். இப்போ இந்த கல்யாணம் நடக்காது, என் குடும்பத்துக்காக நான் இப்படி தான் முடிவெடுக்க முடியும்னு எப்படி ரேகா கிட்ட சொல்ல முடியும்? ரேகா ரொம்ப பாவம் அப்படின்னு பேசுகிறாரு சத்யா. சத்யா வந்து இதுக்கு மேலே பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே வந்து என் அம்மாவும் மீனா அக்காவும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்காம தான் ரேகாவை நான் விரும்பினேன்.
இப்போ சிந்தாமணி தான் ரேகாவோட அம்மான்னு தெரிஞ்ச உடனே ரேகா கிட்ட எப்படி என்னால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு சத்யா. உடனே சத்யா வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. சத்யா எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, அக்கா நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பாருங்கம்மா, சத்யா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சிந்தாமணியை பற்றி தெரிஞ்சிருந்தோம் இங்கே ரேகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம்பிடிச்சா என்னம்மா செய்ய முடியும்? சிந்தாமணியால் என் தம்பி சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தானம்மா நான் வந்து பேசுகிறேன். ஆனால் சத்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லும்போது, என்ன மீனா, நீயும் இங்கே சீதாவும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்கன்னு இப்போ தான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரேகாவை பற்றின உண்மை சத்யாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சத்யா ரேகாவை விரும்பியிருக்கவே மாட்டான். நம்ம குடும்பத்துக்காக ரேகா கிட்ட பேசி புரிய வச்சுருப்பான். இப்போ சத்யாவும் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறானே. மீனா என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது, அம்மா பொறுமையாக இருங்க, யோசிச்சு நானே நல்ல முடிவாக எடுக்கிறேம்மா. சத்யா கிட்ட மறுபடியும் பேசி பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தால் சிந்தாமணி தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. உங்களுக்கே தெரியும், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே சிந்தாமணி திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சதால் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி இங்கே வந்து சத்யாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து பேசுகிறாங்க. மீனா பேசுகிறதெல்லாம் சந்திராவுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. சத்யா வீட்டுக்கு வந்த உடனே நானும் பேசி பார்க்கணும், ரேகா கிட்டேயும் பேசி பார்க்கணுன்னு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. விஜயா வீட்டுக்கு வந்த மீனா சத்யா பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்யாமல் தன்னுடைய ரூமில் வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த முத்து வந்து, மீனா என்ன மீனா, எனக்கு நீ ஃபோன் பண்ணவே இல்லை, நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு கூட தெரியலையே, அதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் அப்போவே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் மீனா ஃபோன் பண்ணலை? நான் ஃபோன் பண்ணேன், எடுத்து பேசவே இல்லை, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், சத்யாவும் வந்திருந்தான், எப்படியாவது சத்யா கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் சத்யா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். இங்கே ரேகாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான், என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மீனா இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. சத்யாவை பற்றி உனக்கு தெரியும்ல, சத்யா வந்து நல்லபடியாக படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போகிறதா வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. சத்யா இப்போ குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறான். சத்யாவால் பிரச்சனை வரும்னு ஏன் யோசிக்கிற? சிந்தாமணியால் பிரச்சனை வந்தால் நாம் தான் வந்து சத்யாவுக்கு உதவி செய்யணும். சத்யாவும் ரேகாவும் ஒருத்தரை ஒருத்தர் உண்மையாகவே விரும்புகிறாங்க. அதனால் இங்கே ரேகா வந்து சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணலை, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ரேகா உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல மருமகளாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் வீட்டுக்கு ரேகா வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் சிந்தாமணிக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் அப்புறம் என் தம்பி சத்யாவுக்கு பிரச்சனை வரும். சத்யா வந்து நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும், என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்னு நாங்கள் எல்லோரும் இப்போ சத்யாவை தான் நம்புகிறோம். அதனால தாங்க சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டான்னு நீங்களாவது சத்யா கிட்டே பேசுங்க, இப்போ வந்து சத்யாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, மீனா என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அங்கே மீனா வரும்போது, மீனாவும் முத்துவும், ஆமாம் அம்மா என்னம்மா எதுக்கு மீனாவை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மீனா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது, இல்லையே சத்யாவை பற்றி பேசிகிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு கேட்டுச்சேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்குறாங்க முத்து. இல்லை கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் அப்படியே இருக்குது, மீனா என்ன இன்னும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காளான்னு சொல்லும்போது, அத்தை நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஏன் அத்தை நீங்கள் வேறு கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இப்போ என்னாச்சு சத்யாவால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதானே மீனா தன்னுடைய வீட்டில் உள்ள யாரையும் விட்டு கொடுத்து பேச மாட்டா. இப்போ நீயும் மீனாவோட குடும்பத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற, அப்புறம் எப்படி பேசுவ? என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்க வேலையை முதல்ல மீனா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை நான் பார்க்குறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க போகும்போது முத்து சொல்கிறாங்க, மீனா நீ ரெஸ்ட் எடு, நீ எவ்வளோ வேலையை தனியாக பார்ப்ப, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, முத்து இங்கே எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும், உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுமான்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்கே வந்து ரவி, அம்மா நான் நல்லா சமைப்பேம்மா, மீனா நீ ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்கிறீங்க, அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, முத்து சொன்ன மாதிரி இன்றைக்கி நானே எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன், அவ்வளவுதானே, இன்றைக்கி நானும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்லேருந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், அம்மா போதுமாம்மா, இனி தேவையில்லாமல் மீனா அண்ணிக்கிட்ட அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுன்னு சொல்லாமல் இருங்க. மீனா அண்ணி நீங்கள் என்ன கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க? முத்து என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மீனா எங்களை பார்த்த உடனே சந்தோஷமாக பேசுவாங்க, இன்றைக்கி மீனா என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க.
மீனாவுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதான் மீனா இப்படி பேசுகிறாங்கன்னு ஸ்ருதி வந்து சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் மீனா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறா. மீனா நிறைய வேலை பார்க்குறதா வீட்டில் எல்லாரும் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன நடக்குது? ஒரு பக்கம் மீனா வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாதுன்னு முத்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான், வீட்டெல்லாம் சுத்தம் செய்கிறான், இங்கே கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறான். இன்னொரு பக்கம் மீனாவை விட்டு கொடுக்காம ரவி வேற சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறான். இப்படியே நடந்துட்டு இருந்தா அப்புறம் மீனா என் பேச்சை கேட்க மாட்டாளே, மீனாவை கையில் பிடிக்க முடியாதே, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் மீனா தன்னுடைய தம்பி சத்யாவை பற்றி பேசிகிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எதுக்கு இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்போ சந்திரா வீட்டில் சத்யாவால் ஏதோ பிரச்சனை போல், அதனால தான் மீனா முத்துக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கா. என்ன உண்மைன்னு கண்டிப்பாக எனக்கு தெரிய வரும்ல, அப்புறம் நான் மீனா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. எப்படியோ மீனா சமைச்சு கொடுக்கலனாலும் இங்கே முத்துவாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், யாராவது சமைச்சு கொடுத்தாலே போதும். எப்படியாவது இங்கே வந்து மனோஜ் வேற இப்போ கடையிலேருந்து வந்துடுவான். அதனால் அதுக்குள்ளே வீட்டில் இருக்க வேலையை யாராவது செஞ்சாலே போதும். இந்த மீனாவை தான் இப்போ கையில் பிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா இன்னைக்கு நான் பாட்டிக்கிட்ட ஃபோனில் பேசினேம்மா, பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், என் மாமியார் எனக்கே ஃபோன் பண்ண மாட்டாங்க, இப்போ என்ன உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு வேற நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்க, அதனால் பாட்டி வந்து நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்யும்போது என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணாங்கம்மா. முத்துவும் மீனாவும் தான் பாட்டிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்கள் பாட்டியவும் வர வச்சிருக்கலாம்ல, பாட்டி என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. ஏற்கனவே ரோகிணியை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வச்ச விஜயா இப்போயாவது பொண்ணு வீட்டில் உள்ளவங்கள பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாளா இல்லையான்னு கேள்வி கேட்டாங்க. உண்மையாகவே வந்து ஹரிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பாட்டிக்கிட்ட சொன்னேன். ஆனால் பாட்டி வந்து என்ன இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பேசியிருக்கணும்ல, என்னையும் வர வச்சிருக்கணும்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சரி நானே என் மாமியார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட பேசிட்டோம். இங்கே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் விஜயா செய்கிறா. ஆனால் டிவோர்ஸ் கிடைக்கணும்னு வேற அண்ணாமலை பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அதனால் விஜயா வீட்டுக்கு போகணும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து விஜயா கிட்ட பேசணும். மனோஜுக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்கும்னு கேட்டுட்டு அப்புறமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லணும். ஏன்னா ரோகிணியால் எவ்வளவோ பிரச்சனை வந்துருச்சு. இனியாவது மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா யோசிச்சு தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். நம்ம இப்படி யோசிக்கிறோம், ஆனால் விஜயா நம்ம பேச்சை கேட்கவே மாட்டா. நம்ம விஜயா வீட்டுக்கு போனால் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கணும். மனோஜுக்கு நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்யும் போது என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியாதான்னு விஜயா கிட்ட கண்டிப்பாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து அடுத்த நாள் அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனான்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மீனா பூக்கடைக்கு கிளம்பணுன்றதுக்காக எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, மீனா எப்படின்னு தெரியல, நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் ரொம்ப ருசியாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சமைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியலையேன்னு ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஆனால் இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சமைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மீனாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. என்ன நீங்கள் எல்லாரும் மீனாவை இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க, அப்படி ஒன்றும் சாப்பாடெல்லாம் ருசியாக இல்லையேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, அதனால தான் உனக்கு உண்மையை சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே மனோஜும் நீயும் மட்டும்தான் சாப்பாடெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்களே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு மீனா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடணும்? உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலனா விஜயா நாளையிலேருந்து நீயே சமைச்சிக்க, மனோஜுக்கும் நீயே சமைச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. எங்களுக்கு மீனா சமைக்கிற சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ருசியாக இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றோம், உனக்கு வேற வேலையே இல்லை விஜயா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, மீனா நல்லா தான் சமைக்கிறா அப்படின்னு சமாளிக்கிறாங்க விஜயா. அப்படி நான் சொல்லலைன்னா அப்புறம் நாளையிலேருந்து கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நானே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் இப்படி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் விஜயா அப்படின்னு பாட்டி வந்து கூப்பிடுறாங்க. மனோஜ், என்ன உங்கள் பாட்டி கூப்பிடுற மாதிரி இருக்குது, உங்கள் பாட்டி வரதா சொல்லவே இல்லையே. ஆமாம், உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா மனோஜ்னு சொல்லும்போது, இல்லைம்மா நேற்று ஃபோன் பண்ணாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து மீனா பாட்டி அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. வாங்க பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு, பாட்டி இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா நான் வந்த உடனே நீ எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் வரதா சொல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரும் வந்து பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் சொல்லியிருந்தா நானே உங்களை கூப்பிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீயும் மீனாவும் ஃபோனில் பேசுகிறீங்க, ஆனால் விஜயா மனோஜுக்கு நிச்சய ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்க,
பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பேசிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணாதா? ஆமாம், நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லை? மனோஜ் கிட்ட ஃபோனில் பேசினேன். மனோஜ் வந்து சொன்னானா இல்லையான்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை, மனோஜ் சொன்னா. உங்ககிட்ட நானும் பேசணும்னு நினச்சேன். அத்தை, கல்யாணத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். அப்புறமா பேசிக்கலான்னு யோசித்தேன். நீங்கள் எதுக்கு தான் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது, எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும்? ஏற்கனவே மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்னு ரோகிணி அந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தது நீ தானே? அதனால தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இல்லத்த, அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனி வந்து பொண்ணு வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நீங்களே பேசி பாருங்கன்னு சொல்லும்போது, அதான் நிச்சய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டியே, இப்போ என்ன பேசி சமாளிக்கிறியான்னு கேட்குறாங்க பாட்டி. அத்தை, பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க, நீங்கள் வாங்க அத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா சமைச்சிருக்காளா? மீனா எனக்காக என்ன சமைச்சு வச்சிருக்கா அப்படின்னு பாட்டி வந்து பார்க்குறாங்க. பரவாயில்ல, மீனா என்ன சமைச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்த உடனே மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க பாட்டி. உடனே விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் தான் எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்கன்னா என் மாமியாரும் மீனாவை விட்டு கொடுக்காமல பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறாங்க விஜயா. அங்கே வந்த பாட்டி வந்து, என்ன மனோஜ், கடைக்கு கிளம்பிட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, கடையில் நிறைய வேலை இருக்குது, அதான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அந்த சமயம் வந்து மனோஜுக்கு ஃபோன் வருது. டீலர்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, ஆனால் தேவையான பொருளை அனுப்பவே இல்லை, எப்போ அந்த பொருளை அனுப்புவீங்கன்னு கேட்ட உடனே மனோஜ் யோசிக்கிறாரு. வாங்கின பணத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன், புது கடை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டேனே, இப்போ என்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் சந்தோஷ் சார்கிட்ட கேட்டு எப்படி பொருளை வாங்க முடியும், எப்படி டீலர்ஸ்க்கு இந்த பொருளை அனுப்ப முடியும், இப்படிலாம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லையேன்னு மனோஜ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே மனோஜ்க்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிக்கும்போது, என்ன மனோஜ், யார் ஃபோன் பண்ணாங்க, ஏன் சரியாக பதில் பேசாமல் ஃபோனை வச்சிட்டேன்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்ல, இப்படி எனக்கு நிறைய ஃபோனெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நான் பேசணும்னு அவசியமே இல்லை பாட்டி, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. பார்த்தீங்களா அத்தை, மனோஜ் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், மனோஜுக்கு நிறைய திறமை இருக்குது, மனோஜ் வந்து புதுசாக கடை ஆரம்பிக்க போகிறானா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. அப்படியா, இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு, இப்போ வந்து மனோஜ் கடை ஆரம்பிக்க போகிறானான்னு சொல்லும்போது, ஆமாம், ஹரிணிக்கிட்ட புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டானா, அதனால் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டா மனோஜ், சீக்கிரமாக புது கடைக்கு மனோஜ் வந்து ஓனராக போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா, முத்து மீனாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அவங்கக்கிட்டலாம் ஏன் கேட்கணும், மனோஜ் நிறைய படிச்சிருக்கான், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான், இது மனோஜுடைய விருப்பம் தானே, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா, இல்லை முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும், அவங்க வந்து தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, முத்து சாதாரண கார் டிரைவர், மனோஜ் வந்து முத்துக்கிட்ட எதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, முத்து சாதாரண கார் டிரைவர் தான், ஆனால் வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணதால தானே மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, முத்துவை பற்றி நீ ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறல, என் பேரை முத்து நேர்மையாக உண்மையாக வேலை செஞ்சு நல்லபடியாக முன்னேறுவான், மனோஜ் மாதிரி கிடையாது. ஏன் மனோஜ் இப்போ கடைக்கு ஓனராக இருக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தானே, அண்ணாமலையோட 27 லட்ச ரூபா பணம் இல்லைன்னா இந்த கடைக்கு ஓனராக இருக்க முடியுமா மனோஜ், மனோஜ் இவ்வளோ பெருமையாக பேசுகிற, பாராட்டி பேசுகிற, மனோஜுக்கு என்னவோ நீ தான் பணம் கொடுத்த மாதிரி பேசுறீ அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, மனோஜுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் நீங்கள் ஏன் இப்போ வந்து மனோஜை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க, நான் எப்பயுமே மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா பாட்டிக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்படி தான் மீனா உங்களுக்கு என்ன தேவைன்னு சமைச்சு கொடுத்து உங்ககிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ என் மருமக தானே, எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா, ஆனால் உன்னுடைய மருமக மீனா எனக்காக என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறா, நீ மீனாவை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, இருந்தாலும் வீட்டில் இருக்க வேலையை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறா, ஆனால் நீ எங்கேயும் வேலைக்கு போகலை, சும்மா தான் இருக்க, ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற, மனோஜை பற்றி மட்டும் பெருமையாக பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே, நான் பேச ஆரம்பித்த உடனே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எப்படி இருக்க மீனான்னு மீனா கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, மீனா முத்துக்கிட்ட மட்டும் என் மாமியார் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, ஆனால் நான் பேசினா மட்டும் வந்து கேள்வி கேட்குறாங்க, மனோஜை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா இங்கே மனோஜுக்கு இப்போ நிச்சயம் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கல, இங்கே விஜயா தாம்மா ரொம்ப அவசரப்படுறா, நீங்களே பேசுங்க, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு நீங்கள் தாம்மா விஜயா கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மனோஜ் வந்து கடைக்கு வராரு. கடைக்கு வந்த மனோஜ் யோசிக்கிறாரு, நான் வேற தேவையில்லாமல் டீலர்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு பொருள் அனுப்புறதா சொல்லியிருந்தேன், இப்போ வரைக்கும் பொருள் அனுப்பவே இல்லை, அவங்க எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது அங்கே டீலர்ஸ் எல்லாருமே மனோஜோட கடைக்கு வராங்க. மனோஜ், என்ன மனோஜ், ஃபோன் பண்ணாலும் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு தேவையான பொருளையும் அனுப்பி வைக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு பணம் வாங்கினீங்க மனோஜ், நீங்கள் எங்களுக்கு பொருள் அனுப்பவே வேண்டாம், நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேள்வி கேட்குறாங்க.
உடனே மனோஜ், நாளைக்கே உங்கள் பொருள் வந்துடும், இப்போ எப்படி பணத்தை கொடுக்க முடியும், உங்களுக்காக நான் நிறைய பொருள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மனோஜ். அப்போ எங்களுக்கு பொருள் வந்துருமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக நாளைக்கு வந்துரும்னு சொல்லி அனுப்பிடுறாரு மனோஜ். ஆனால் மனோஜ் வந்து பொருள் வாங்கவும் இல்லை, அவங்களுக்கு தேவையான பொருளை அனுப்பவும் இல்லை. இந்த உண்மை டீலர்ஸ்க்கு தெரியாததுனால மனோஜ் சொல்லிட்டாரு, அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அங்கே மனோஜ் சொன்ன மாதிரியே பொருள் வரவே இல்லைன்னு அவங்க வந்து நாளைக்கு பார்க்கலாம், மனோஜ் வந்து பொருள் அனுப்புகிறாரா இல்லையான்னு பார்ப்போன்னு இதே மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனால் மனோஜ் பொருள் அனுப்பவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மனோஜை பார்க்க கடைக்கு வராங்க. மனோஜ் கடையில் இல்லை. என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. மனோஜோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. மனோஜும் பாட்டின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டீலர்ஸ் எல்லாரும் மனோஜ் அப்படின்னு அங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை, வாங்க சார், மனோஜை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு எல்லாரையும் அங்கே வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் உங்கள் பையன்தான் மனோஜான்னு கேட்கும்போது, ஆமாம் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான் அப்படின்னு உடனே விஜயா வந்து பதில் சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லும்போது, என்னது என் பையன் மனோஜ் ஏமாத்திட்டானா அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, ஆமாங்க எங்ககிட்ட மனோஜ் பணம் வாங்கியிருக்காரு, தேவையான பொருளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பொருளை அனுப்பவே இல்லை. அப்புறம் நாங்கள் என்னங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், என்ன மனோஜ், உன்னை பார்க்குறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்கன்னு மீனா கிட்ட காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஆனால் இவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன மனோஜ், பணத்தை வாங்கிட்டு பொருள் அனுப்பலையா, அந்த பணம் எங்கே மனோஜ், பணத்தையாவது கொடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னல, புது கடைக்கு நான் ஓனராக போகிறேன்னு சொன்னலம்மா, அதனால் அந்த பணத்தை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேம்மா, என்கிட்ட பணமே இல்லைம்மான்னு சொல்லும்போது உடனே பாட்டி ரொம்ப கோவமா, என்ன மனோஜ், என்ன வந்து இப்படி ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்க, நீ வந்து அண்ணாமலை கிட்ட கேட்காம எதுக்கு புதுசாக கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை அப்போ தான் எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க, ஹரிணி வீட்டில் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், ஹரிணியும் என்னை பாராட்டி பேசணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். இப்போ இவங்களுக்கு என்னால் பொருள் அனுப்ப முடியாது, என்கிட்ட பணமும் இல்லை, என்ன செய்யன்னு தெரியல பாட்டின்னு சொல்லும்போது பாட்டி ரொம்ப கோவமா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம், நீ எதுக்காக வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் புதுசாக வந்து கடை ஆரம்பிக்கணும்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க, அண்ணாமலை உனக்கு இந்த உண்மை தெரியுமான்னு சொல்லும்போது, எனக்கு இந்த உண்மை தெரியாதுமா, தெரிஞ்சிருந்தா மனோஜ் இப்போ புது கடை ஆரம்பிக்க வேண்டான்னு தெளிவாக பேசியிருப்பேனே, மனோஜ் எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்ச மனோஜ் அப்படின்னு இன்னொரு பக்கம் அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, என்ன நீங்கள் எல்லாரும் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, முதல்ல மனோஜுக்கு எப்படியாவது உதவி செய்யணும், எல்லாரும் வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்கல்ல, மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், இதெல்லாம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் மனோஜை பற்றி என்ன யோசிப்பாங்க, பொண்ணு வீட்டில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஹரிணிக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது, மனோஜ் யோசிச்ச மாதிரியே புதுசாக கடை ஆரம்பிக்கணுங்க, அப்போ தான் மனோஜோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, போது விஜயா இதுக்கு மேலே நீ பேசாத, மனோஜுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கீங்க, அம்மா கேட்குறதுலாம் சரிதானே, இந்த உண்மை எங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்போ நாங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும், விஜயா மனோஜுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால தான் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான், இப்போ வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, பதில் பேச முடியாமல் தானே மனோஜ் வந்து யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே பாட்டி சொல்கிறாங்க, இப்போவே இவங்க எல்லாருக்கும் தர வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன், ஆனால் இனி மனோஜ் அந்த கடை பக்கமே போகக்கூடாது, இப்போ மனோஜோட கடைக்கு ஓனராக போகிறது முத்து தான், முத்து வந்து ஓனரானாதான் இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு மனோஜுக்காக நான் பணம் கொடுப்பேன், இல்லைனா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பாட்டி. இனியும் மனோஜை நம்ப முடியாது, மனோஜை நம்பி நான் பணம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பாட்டி தன்னுடைய முடிவை சொன்ன உடனே, அத்தை நீங்கள் வந்து இப்படி பேசினா எப்படி அத்தை, மனோஜுக்காக தானே கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது, மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான்னு இவ்வளோ பாராட்டுறிய விஜயா, பொறுப்பாக கடையில் இருக்க வேலையை செஞ்சுருந்தா எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, மனோஜுக்கு நான் உதவி செய்யணும்னா, இவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும்னா, இனி மனோஜ் அந்த கடைக்கு ஓனரே இல்லைன்னு மனோஜ் நீ தான் சொல்லணும், இனி முத்துவும் மீனாவும் தான் அந்த கடைக்கு ஓனராக போகிறாங்க, மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, மீனா இப்போ பூ கடைக்கு ஓனராக இருக்க மாதிரியே மனோஜோட கடைக்கு இனி ஓனராக இருக்க போகிறது என் பேரன் முத்து தான், அப்போ தான் வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக மனோஜுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அங்கே வந்த டீலர்ஸ் எல்லாரும், எங்களுக்கு எங்களுடைய பணம் வேணும், இல்லைன்னா நாங்கள் சந்தோஷ் சார்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன்னு சொல்லும்போது, வேறு வழியே இல்லாமல் பாட்டி நீங்கள் பணம் கொடுங்க பாட்டி, நாளையிலேருந்து கடைக்கு வந்து முத்துவே ஓனராக இருக்கட்டும் பாட்டி அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு. மனோஜ் என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, அம்மா எனக்கு என்ன செய்யன்னு தெரியலம்மா, கடையை முத்துவே பார்த்துக்கிட்டுமா, நான் இனி அந்த கடை பக்கமே போக மாட்டேன், இந்த பிரச்சனையை பாட்டி சமாளித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கே வந்த எல்லாருக்கும் பாட்டி பணம் கொடுக்குறாங்க. அங்கே வந்த டீலர்ஸ் எல்லாரும் கிளம்புறாங்க. உடனே இங்கே முத்துவை கூப்பிட்டு, முத்து இனி மனோஜோட கடைக்கு நீ தான் ஓனராக இருக்க போகிற, கடையை
ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கணும். எல்லா பொறுப்பையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் முத்து. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த கடைக்கு நீ தான் ஓனராக இருக்கணும்னு எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு உன்னுடைய திறமை தெரியும் முத்து. அதனால தான் இப்படி பேசியிருக்கேன். இனி மனோஜோட கடைக்கு முத்து தான் ஓனராக இருக்க போகிறான். அதனால மனோஜ் இனி அந்த கடை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அம்மா, இந்த உண்மை ஹரிணி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் ஹரிணி என்ன கேள்வி கேட்பாங்க. என் மாமனாரும் மாமியாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. என்னம்மா செய்யறது அப்படின்னு பேசுறாரு மனோஜ். முத்துவோட பாட்டி மனோஜுக்கு உதவி செஞ்சாலும் மனோஜோட கடைக்கு முத்து தான் ஓனர்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது? இங்கே சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க என்ன தானே கேள்வி கேட்பாங்கன்னு யோசிக்கிறாங்க விஜயா. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுத்துட்டோம். அதே மாதிரி மனோஜோட கடைக்கு முத்துவும் ஓனர் ஆயிட்டான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி. பாட்டி செஞ்ச உதவியால ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து.